தலைவர் பிரபாகரனுக்கு முன்பு தமிழ் தேசிய விடுதலை ஆயுதமேந்திய புரட்சியின் மூலமே வெல்ல முடியும் என்ற இந்த முதல் சிந்தனையை உருவாக்கியவன் இந்த மண்ணிலே நம்முடைய தாத்தா கலியபெருமாள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த குளத்தில் நீ கீழ் சாதிக்காரன் குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ளே நீ வரக்கூடாது, இந்த தெருவில் நடக்கூடாது, இவ்வளவு சாதி இருக்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனால் உன் நிழல் இதில் விழக்கூடாதுங்கிற இறுக்கம் இருந்த காலகட்டம். ஐயா வீரப்பனார் அவருடைய புகைப்படங்களை காட்டி நான் காட்டுக்குள்ளே போய் வீரப்பனாரை சந்தித்தேன். இந்த படங்கள் அவரோட பேசினேன், அவரை பற்றி செய்திகள்லாம் சொல்லுகிறார். அப்போ அது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை பெருசாக. காட்டுக்குள் இருந்தும் மக்களுக்கு வீரப்பனை கொண்டு வந்தவர். இப்போது நாட்டுக்குள் இருந்த எங்கள் அண்ணன் பெரியவர் தமிழரசனை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு வரலாற்றில் பெரிய பணி. நான் நம்ம பாரம்பரிய நெல் வகைகளை தொலைத்து விட்டோம். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதை நெல்லுக்கு சமம். அப்புறம் இன்னொருத்தர் அப்படி இல்லை இப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார், அதுவும் ஓடிச்சு. இப்போ நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய முழு வரலாறு யார் கையிலையாவது நூலாக இருக்கா? இல்லை. ஆனால் வரலாறு இல்லாமல் இருக்கா? 100 வரலாற்று புத்தகங்கள் இருக்குது. எங்கள் அண்ணனுடைய வரலாறு, பெரியவர் வரலாறே பெரியவரே எழுதினாதான். ஏன்னா வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் இது குறித்து பெரியவர் குறித்தான தேடலுக்கு ஒரு வழிவகுக்கட்டும். உண்மையான செய்திகளை கொண்டு வாருங்கள். இதில் நீங்கள் பார்க்கணும், தமிழரசன் தமிழ் தேசியத்தினுடைய முன்னத்தி ஏறாக தமிழ் தேசிய விடுதலை பேரொழியாக இன்றைக்கி தெரியுது. அந்த கூட்டத்திற்கு சிறப்பு செய்தவர் அம்மா. மழை பெய்த போது நான் அம்மாவுக்கு கொடை பிடிச்சேன், இல்லை நானே பிடிச்சிக்கிறேன்னு பிடிச்ச அந்த தாய். உடற்கரையில் ஒவ்வொருத்தருக்கும் கடற்கரையில் 2 ஏக்கரில் சமாதி இருக்குது. அது என் மருமகளுக்கு சொல்லணும். நான் அம்மாவுக்கு சமாதி கட்டுவேன், பல பேருக்கு கட்டுவேன், அதில் என் அம்மாவுக்கு கட்டுவேன். பெரியவர்னா அவர் என்ன பெரியது? அவர் வயசில் இல்லை, கொள்கையில் பெரியவர், கொண்ட நோக்கத்தில் பெரியவர். அப்போ இவங்க சார்ந்து இருக்கிற இடதுசாரி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் மொழி அது ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு கருவி தான் அப்படின்ட்டு. மொழி ஒவ்வொரு தேசியத்தின் முகம். முழுமையான படங்கள் இல்லை. இன்றைக்கி இருக்கிற அரசியல் திறமையெல்லாம் 1 லட்சம் ஃபோட்டோ இருக்கும், போஸ் கொடுத்து நம்ம வச்சுருக்கலாம். போராளிக்கு ஃபோட்டோ எடுக்க நேரம் இது. நீங்கள்லாம் இப்படி இருக்கிறதுக்காக சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவெல்லாம் போராடி உங்களுக்கு இந்த இதை வாங்கி கொடுத்தாங்க வேலையை. அவங்களுடைய உழைப்பு, எங்களை மாதிரி எண்ணற்றவர்களுடைய உயிர் தியாகம் தான் உங்களுக்கு இந்த சீருடையை பெற்று கொடுத்துருக்கு. அதெல்லாம் நீங்கள் வாங்குகிற சம்பளம் உழைக்கும் மக்களுடைய காசு, ஏழை எளிய மக்களின் உழைப்பு. உங்களுக்கு அதிகாரம் பண்ணுற மேலதிகாரிகள் சம்பளமும் எங்கள் காசு தான். அதையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் உண்மையிலே வேலை உழைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு தான் சேவை செய்யணும். நீங்கள் அதிகாரிகளுக்கு கையெட்டிக்கு நிற்கிறீங்க, அடிமையாக இருக்கீங்கள. சட்டத்திற்கு முன்பு எல்லாம் சமம்ங்கிறீங்க. நீங்கள் போலி அரசியல், போலி சுதந்திரம். இது அப்படி இருக்கா? இந்தியம் வேறு ஆரியம் வேறு இல்லை. இந்தியம் திராவிடம் ரெண்டும் தமிழ் இனத்திற்கு, தமிழ் தேசிய அரசியலுக்கு நேர் எதிரானது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த முன்னோர்களில் பார்க்கும்போது நீங்கள் கலியபெருமாள், தமிழரசன், வீரப்பன், பிரபாகரன், இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கு தமிழனுடைய வீரம் தலை தூக்குதோ, எழும்புதோ, அதை எல்லாம் பயங்கரவாதம், தீவிரவாதம், பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி அடக்கி ஒடுக்கி அழிக்க வேண்டிய அவசியம் இந்த ஆட்சியாளர்களுக்கு. ஏன் என்றால் வீரம் தமிழர்களின் எழுச்சி குறியீடாக மாறி, வீரப்பனே திருடா ஜெயலலிதா கருணாநிதிக்கு பேர் என்னடா வைக்கிறதுன்னு ஒருத்தண்டையும் பதில் இல்லை. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பெருமக்கள், என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா தாத்தா கலியபெருமாள் அவர்களுடைய அன்பு மகன் சோழ நம்பியார் அவர்களே, அவருடைய மூத்த மகன் நான் என்கிற உரிமையிலே இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இறுதி காலத்தில் என்னோடு பேரன்பு கொண்டு மகனே மகனே என்று என்னோடு எல்லா போராட்டங்களிலும் கூட்டங்களிலும் எனக்கு அருகில் ஒட்டி நின்றவர் என்னுடைய அப்பா வடமலை அவர்கள். நாங்கள் எல்லாம் எங்கள் அப்பா மணிவண்ணன் அவரிடத்தில் நான், என் அருமை சகோதரன் செல்வபாரதி இருவரும் உதவி இயக்குநர்களாக, இணை இயக்குநர்களாக பணியாற்றிய காலம். அப்போது அண்ணன் வைகோ அவர்கள் ஈழ பயணத்தை மேற்கொண்டு திரும்பியதற்காக அவர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அவர் தனியாக ஒரு இயக்கம் தொடங்கல, ஒரு பேரணி தமிழ்நாடு முழுக்க நடக்கிறார். அவரோடு நடந்த பிள்ளைகளில் நானும் என்னுடைய சகோதரன் செல்வபாரதியும் அடங்குவோம். அப்போது அப்படியே போய்கொண்டிருக்கும்போது ஈரோடு அந்த பெருந்துறை பகுதியில் போகிற போது ஒரு இடத்துல தங்கியிருக்கோம் நான் எங்கள் அப்பா. அப்போ ஒருவர் வருகிறார். நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா வீரப்பனார் அவருடைய புகைப்படங்களை காட்டி நான் காட்டுக்குள்ளே போய் வீரப்பனாரை சந்தித்தேன். இந்த படங்கள் அவரோட பேசினேன், அவரை பற்றி செய்திகள்லாம் சொல்லுகிறார். அப்போ அது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை பெருசாக. அந்த படங்களை பற்றி சொல்கிறார், நம்ம நிறைய தகவல்களை கொடுத்தார். அப்போ
சரியா பேசுவோம், அது குறித்து பேசுவோம். நான் பிற்காலத்தில் அது நக்கீரனில் தொடராக வருகிறது. வீரப்பனை பற்றி தேடல், தெரிதல், புரிதல் எல்லாம் வருது. அந்த வேலையை செய்த அவர் தான், என் அன்பு சகோதரர் தான் இந்த சிவசுப்பிரமணியம். காட்டுக்குள்ளிருந்தும் மக்களுக்கு வீரப்பனை கொண்டு வந்தவர். இப்போது நாட்டுக்குள் இருந்த எங்கள் அண்ணன் பெரியவர் தமிழரசனை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு வரலாற்றில் பெரிய பணி. நான் நம்ம பாரம்பரிய நெல் வகைகளை தொலைத்து விட்டோம். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதை நெல்லுக்கு சமம் என்று புரட்சி பாவலர் சொல்கிறார். அதில் என் தம்பி கவுதமன் கூட குறிப்பிட்டார், இது ஒரு ஆகச்சிறந்த வீரியமிக்க விதை நெல். இது நெல் ஜெயராமன் அவர்கள் 500க்கும் மேற்பட்ட நம் பாரம்பரிய விதைகளை ஊர் ஊராக தேடி சென்று சேமித்தது போல என் அன்பு சகோதரன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் பெரியவர் தமிழரசனை பற்றிய செய்திகளை ஊர் ஊராக தேடி சென்று ஒவ்வொருவராக சந்தித்து சேமித்திருக்கிறார் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. அப்போ நீங்கள் இப்போ ஜான் எஃப் கென்னடி கொல்லப்பட்ட போது ஒருத்தர் படம் எடுத்தார், இப்படி சுட்டார் என்று, அதுவும் ஓடிச்சு. அப்புறம் இன்னொருத்தர் அப்படி இல்லை இப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார், அதுவும் ஓடிச்சு. இப்போ நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய முழு வரலாறு யார் கையிலையாவது நூலாக இருக்கா? இல்லை. ஆனால் வரலாறு இல்லாமல் இருக்கா? 100 வரலாற்று புத்தகங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவர் ஒரு போக்கில் எழுதியிருக்கிறார். முழுமையான வரலாற்று ஆவணம் யாருக்கும் இன்னைக்கு இல்லை. இந்த காரணம், வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். எங்கள் அண்ணனுடைய வரலாறு, பெரியவர் வரலாறே பெரியவரே எழுதினாதான். அவங்கவுங்க கேள்வி செய்தி வெளிச்சு. ஆனாலும் இது வரலாற்றில் அரிய பணி, பாராட்டத்தக்க பணி. இப்போ எங்கள் அண்ணன் எப்படி கொல்லப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, இப்படி எழுதுங்க. இப்படி கொல்லப்பட்ட அதையும் எழுதுங்க. எல்லாத்தையும் படிக்கிறோம், எது சரியோ. ஆனால் ஒன்று உண்மை, பெரியவர் என்று நம்மோடு இல்லை, அவர் விட்டு சென்ற பணிகள் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு, நம்மோடு இருக்குது. அதை தான் சேகுவாரா சொல்கிறான். ஒருவர் மரணித்து போனதாலேயே அவர் கொண்டிருந்த நோக்கமும் முன்வைத்த முழக்கமும் மரணித்து போவதில்லை என்று. அது அப்படியே தான் இருக்குது. அன்னைக்கு பெரியவரை பிடிக்கணும் கொல்லணும்னு நினச்ச காவல்துறை நினச்சிருக்காது, இன்னைக்கு இவ்வளோ பேர் கூடுவான்ட்டு. அது நடக்குது. அதனால் அதில் மாற்று கருத்து இருக்குது. அதுக்காக இப்போ வருந்திக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு இதுதான் நடந்ததுன்னா அதை சொல்லுங்கள், அதை கேட்குறோம். ஆனால் இது சிவசுப்பிரமணியத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த பணியை செய்வதற்கு அவருக்கு முன்பு இங்கே யாரும் இல்லை என்பதை ஒத்துக்கணும். எங்கள் ஐயா சோழ நம்பியார் சொல்கிறார், நான் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன், வரலை, தெரியல. இப்போ வரும்போது அங்கே நூல் விற்று கொண்டு இருந்தார். அவரை பார்த்தேன், அண்ணனை பற்றி தமிழரசனை பற்றி ஒரு புத்தகம், இது என்னன்னு கேட்டேன். பல அறிஞர்கள் சொன்ன கட்டுரை தகவல்கள்ன்றாங்க. அப்படிதான் தொகுப்பு இருக்குது. அதனால என்ன, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் இது 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 குறித்து பெரியவர் குறித்தான தேடலுக்கு ஒரு வழிவகுக்கட்டும். உண்மையான செய்திகளை கொண்டு வாருங்கள், படிப்போம், தெரிஞ்சுக்கிடுவோம். இதுக்கு போய் இது தவறான வரலாறு, இது தேவையில்லாமல், அவருக்கு அப்படிலாம் ஒன்றும் நோக்கம் இல்லை. தமிழரசனை மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற உயர்ந்த எண்ணமும் நோக்கமும் இருக்குது. அதை நீங்கள் பாராட்டணும். இதில் நீங்கள் பார்க்கணும், தமிழரசன் தமிழ் தேசியத்தினுடைய முன்னத்தியராக, தமிழ் தேசிய விடுதலை பேரொழியாக இன்னைக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு முன்பு ஒருத்தர், அவருக்கு தமிழரசன் என்று பெயர் வைத்த துரைசாமியை நீங்கள் மறக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். என்னுடைய மருமகளுடைய தாயார் அன்பழகி, பேர் வச்சிருக்காரு பாருங்க. இன்னைக்கு என்ன பேர் வைக்கிறோம்னே தெரியாமல் விதுசா கதுசா எதையோ பேர் வச்சுட்டு அலையும் போது, அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மகன் தமிழரசன் அன்பழகி என்று பெயர் வைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய, அவர் தான் உண்மையிலேயே தமிழ் தேசிய விடுதலையின் முன்னத்தியர். அதை கவனிச்சுக்கணும். அந்த கூட்டத்திற்கு சிறப்பு செய்தவர் அம்மா. மழை பெய்த போது நான் அம்மாவுக்கு கொடை பிடிச்சேன், இல்லை நானே பிடிச்சிக்கிறேன்னு பிடிச்ச அந்த தாய் பல தடவை அடி வாங்கியிருக்கிறார். அதில் ரொம்ப அடி. அந்த காயத்தோட அம்மா பார்க்க போகும்போது தள்ளாடி கால் வலியோடு நடந்து வரும்போது நான் திருமணமாகி அழுகிறார்கள் அம்மா பதுசி அவர்கள். நீ பல ஆண்டு குழந்தை பிறக்காம பல கோயில்கள், வேண்டாத தெய்வமில்லை, கும்பிடாத சாமியில் அப்படி பிறந்தவன் நீ, என் மகனை, இந்த தவமிருந்து பெற்ற என் மகனை இப்படி காயங்களோடு இப்படி இந்த நிலையில் பார்க்கவா நான் அவ்வளவு வர வேண்டி உன்னை பெற்றேன் என்று சொல்லும்போது அவர் சொன்ன பதில், அவர் பெரியவர் சொன்ன பதில், அப்படி பிறந்தவன் அப்படின்னு. நீ பல வருஷம் வேண்டி வர இருந்து ஒரு மகன் பிறந்தான் என்று நினச்சா தானே உனக்கு கஷ்டம் இருக்கும். அப்படி ஒரு மகன் பிறக்கவே இல்லை நினச்சிட்டு போயிரு. அப்படி அந்த தாய் பதுசி அம்மாள் அவருடைய நினைவிடத்துக்கு கட்ட தெரியல உங்களுக்கு. உடற்கரையில் ஒவ்வொருத்தருக்கும் கடற்கரையில் 2 ஏக்கரில் சமாதி இருக்குது. அது என் மருமகளுக்கு சொல்லணும். நான் அம்மாவுக்கு சமாதி கட்டுவேன், பல பேருக்கு கட்டுவேன், அதில் என் அம்மாவுக்கு கட்டுவேன். அங்கே மதில் சுவரில் கோட்டையே கட்டுவோம், தமிழரசனுக்கு சிலை என்ன கோயிலே கட்டுவோம். நமக்கு ஒரு காலம் வரும்.
இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்தா அது சாதாரணமாக நடக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை. இதில் எடுத்துக்கிட்டு வர செய்தி மேலோட்டமாக ஒரு கற்பனையில் எழுதலை. ஒவ்வொருத்தரும் பெரியவரோட வாழ்ந்தவர்கள், அவர்களோடு வாழ்ந்தவர்கள், இப்போது வாழ்ந்தவர்கள் இப்போது இருப்பவர்களுடைய கருத்துக்களை தான், அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். பெரியவர்னா அவர் என்ன பெரியவர்? அவர் வயசில் இல்லை, கொள்கையில் பெரியவர், கொண்ட நோக்கத்தில் பெரியவர், எடுத்த காரியத்தை முடிக்கிற போராட்டத்தில் பெரியவர். அதெல்லாம் பார்க்கும்போது அவர்தான் உண்மையிலே பெரியவர். தலைவர் பிரபாகரனுக்கு முன்பு தமிழ் தேசிய விடுதலை ஆயுதமேந்திய புரட்சியின் மூலமே வெல்ல முடியும் என்ற இந்த முதல் சிந்தனையை உருவாக்கியவன் இந்த மண்ணிலே நம்முடைய தாத்தா கலியபெருமாள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ முதல்ல நம்ம இந்த நூல் சொல்வது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த குளத்தில் நீ கீழ் சாதிக்காரன் குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ளே நீ வரக்கூடாது, இந்த தெருவில் நடக்கூடாது. இவ்வளவு சாதி இருக்கத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனால் உன் நிழல் இதில் விழக்கூடாதுங்கிற இறுக்கம் இருந்த காலகட்டம். நடந்து போகும்போது இந்த நிழல் இன்னொரு உயர் சாதிக்காரர் இப்படி போகிறாருன்னா என் நிழல் அவர் நிழல் மேலே விழுந்துடக்கூடாது. அது தீண்டாமையாக கருதப்படுது. என்னுடைய நிழல் உயர் சாதிக்காரர்கள் வாழுகிற வீட்டின் சுவர் மீது விழுந்துடக்கூடாது. அப்போ எப்படிப்பட்ட சாதி இருக்கிற இடத்துல சாதிய ஒழிப்பே சமூக விடுதலைன்னு ஒரு புரட்சியாளன் தோன்றியிருக்கிறான் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அது இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள தொடருதுங்கிறத நீங்கள் புரிய முடியும். ஆட்சிக்கு வந்தோன்னா 67 திமுக ஆட்சிக்கு வருது. அந்த காலகட்டத்தில் தான் இவங்கெல்லாம் கல்லூரிக்கு நுழையிறாங்க. அப்போ அது மொழி குறித்து இவங்க ஒன்றும் பெரிய அந்த மொழி போராட்டத்தில் இருந்தது விளைச்சல் ஒன்று இல்லை. அப்போ போய் அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்தில் மாணவர்கள்லாம் போய் கேட்கும்போது, இந்த மொழி பிரச்சனையை எங்ககிட்ட விட்டுட்டு நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கன்றாரு. அப்போ காங்கிரஸ் கட்சி அது வரைக்கும் செஞ்ச ஊழல்லாம் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நம் மொழி சிதைகிறத, அழிக்கிறத, திட்டமிட்டு ஒழிக்கிறத எப்படி ஏற்கிறது? அப்போ இவங்க சார்ந்து இருக்கிற இடதுசாரி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் மொழி அது ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு கருவி தான் அப்படின்ட்டு. மொழி ஒவ்வொரு தேசியனத்தின் முகவரி, அடையாளம், ஒரு தேசியனத்தின் உரிமை, உயிர் என்பதை அவர்கள் ஏற்க தயாரா இல்லை. அந்த இடத்துல தான் இவர்களுக்கு கருத்து முரண் வருது. யோசிக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு புரட்சிகர அரசியலின் புயலாக சாரு மஜும்தார் வர்றாரு. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 6 மாத காலம்தான் இருக்குது. அது 6 மாத காலம் முழுமையாக படிச்சிருந்தா அவர் சொல்கிறாரு, தமிழரசன் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வாழ்க்கை சுகமாக நடத்தியிருக்கலாம். ஆனால் அதற்குள்ளே இந்த போராட்ட களம் அவரை அழைக்குது. முழுமையான படங்கள் இல்லை. இன்றைக்கி இருக்கிற அரசியல் திறமெல்லாம் 1 லட்சம் ஃபோட்டோ இருக்கும், போஸ் கொடுத்து நம்ம வச்சுருக்கலாம். போராளிக்கு ஃபோட்டோ எடுக்க நேரம் இது இல்லை. உங்கள் அம்மா அப்பாவை அந்த மேலதிகாரி மதிப்பானா? உங்களுக்கு கீழே இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்களை, ஏழை எளிய மக்களை நீங்கள் ஏதாவது மதிப்பு கொடுத்துருக்கீங்களா? வேட்டி சட்டை வெள்ளையாக கட்டி பேண்ட் சட்டை போட்டவரை விசாரிக்கிற மாதிரியா இந்த ஏழை எளிய மக்களை நீங்கள் காவல் நிலையத்திலிருந்து விசாரிக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறதுக்காக சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவெல்லாம் போராடி உங்களுக்கு இந்த இதை வாங்கி கொடுத்தாங்க வேலையை. அவங்களுடைய உழைப்பு, எங்களை மாதிரி எண்ணற்றவர்களுடைய உயிர் தியாகம் தான் உங்களுக்கு இந்த சீருடையை பெற்றுக் கொடுத்துருக்கு. அதெல்லாம் நீங்கள் வாங்குகிற சம்பளம் உழைக்கும் மக்களுடைய காசு, ஏழை எளிய மக்களின் உழைப்பு. உங்களுக்கு அதிகாரம் பண்ணுற மேலதிகாரிகள் சம்பளமும் எங்கள் காசு தான். அதையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் உண்மையிலே வேலை உழைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு தான் சேவை செய்யணும். நீங்கள் அதிகாரிகளுக்கு கைகட்டி நிற்கிறீங்க, அடிமையாக இருக்கீங்களே, இதில் விறப்பு வேற அப்படின்னு பேசுகிறப்படி. அதை கேட்டால் சரி என்னடா ரொம்ப கேவலமாக இருக்கு பிறகுன்னு கொஞ்சம் இது பண்ணுறாரு. அப்போ நீங்கள் சட்டத்திற்கு முன்பு எல்லாம் சமம்ங்கிறீங்க. நீங்கள் போலி அரசியல், போலி சுதந்திரம், இது அப்படி இருக்கா? இங்கே ஜனநாயகங்கிறது இருக்கா? சட்டத்திற்கு முன் எல்லோரும் சமம்ங்கிற அப்படி இருக்கா? அப்படிப்பட்ட அதிகாரம் நிறுவப்பட்டிருக்கா? அப்படிப்பட்ட ஜனநாயகம் இருக்கா? அது இல்லை. எல்லாருக்கும் சம அளவு உணவு கிடைக்குதா? பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கா? அது கிடைக்கணும்னு தான் நாங்கள் போராடுறோம். இதுதான் தமிழரசனுடைய கொள்கை, கோட்பாடு. நீங்கள் முழுக்கப்பட்டு படிச்சுருக்க நேரம் இருக்கோ இல்லையோ, இதை தமிழரசன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே. நீங்கள் தமிழரசை வெடிகுண்டு வீசுறா, கொள்ளையடிச்சா, சுட்டுட்டான், இப்படித்தான் நம்ம முன்னோர்கள். இங்கே இந்தியம் வேறு, ஆரியம் வேறு இல்லை. இந்தியம், திராவிடம் ரெண்டும் தமிழ் இனத்திற்கு, தமிழ் தேசிய அரசியலுக்கு நேர் எதிரானது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மன்னிப்பு கேட்டு நான் மரணத்தை கடந்து வாழணுங்கிறனா அப்படி நான் செத்தே போகிறேன்னு நிற்கிறேன். அப்படி அது தமிழன் பரம்பரை. ஏன்னா தமிழனுக்கு மரணத்தை விட மானம்தான் பெரிது என்ற அந்த அறம், அந்த வீரம், அதுதான் முக்கியம். இந்த முன்னோர்களில் பார்க்கும்போது நீங்கள் கலியபெருமாள், தமிழரசன், வீரப்பன், பிரபாகரன், இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கு தமிழனுடைய வீரம் தலை தூக்குதோ, எழும்புதோ, அதை எல்லாம் பயங்கரவாதம், தீவிரவாதம், பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி அடக்கி ஒடுக்கி அழிக்க வேண்டிய அவசியம் இந்த ஆட்சியாளர்களுக்கு. ஏன் என்றால் வீரம் தமிழர்களின் எழுச்சி குறியீடாக மாறி
வீரப்பன் என்றால் கைதட்டுறான், பிரபாகரன் என்றால் கைதட்டுறான், கலியபெருமாள் தமிழரசன் என்றால் இளம் தலைமுறையில் எழுச்சி கொள்கிறார்கள். இந்த எழுச்சி தடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எழுச்சியுற்று ஒன்றாகிவிட்டால் திராவிடம் இந்தியம்லாம் இங்கே செல்ல காசாயிடும். அதுக்கு பயப்படுறான். உனக்கு வீரப்பன் எப்படி சொல்லுவான்? மாயாவி, திருடன். நான் கேட்டேன், வீரப்பனே திருடன்டா ஜெயலலிதா கருணாநிதிக்கு பேர் என்னடா வைக்கிறதுன்னு ஒருத்தன்ட்டையும் பதில் இல்லை. சந்தனக்கட்டையை வித்து வித்துட்டாரு, யானையில கொண்டு வித்துட்டாரு. வித்தவங்க காட்டில் இருந்தா வாங்கினவெல்லாம் எங்கடா இருந்திய? ஒரு நடவடிக்கை இல்லை. பதில் வந்துட்டாது இருக்கா? ஒன்றும் கிடையாது. எப்படி எப்படி நக்சல் பாரிகள் உருவானாங்க, எப்படி நக்சல் பாரிகள் இயக்கம் ஒடுக்கப்பட்டது, அதெல்லாம் அதில் இருக்கு. அப்போ அந்த மாதிரி தமிழரசன் இந்திய பாதை, இந்த ஒருங்கிணைந்த இந்தியா, இதுக்குள்ள உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்களின் உரிமை, பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை, இதெல்லாம் இருக்கு. தமிழ் தேசிய விடுதலை, தமிழ் தேசியம் என்று வருவதற்கு காரணம் 1983 ஜூலை அங்கே இலங்கை ஈழத்தில் நடந்த கலவரம். அந்த நூலகத்தை எரிச்சு அவங்க எடுத்த கலவரத்தில் அவர் அப்படியே போக்கு மாறி இருக்கு. எப்படி மாறுது? என் போன்ற பிள்ளைகள், என்னுடைய அன்பு உடன் பிறந்தார் பால் அவர்கள் சொல்ற மாதிரி, இதில் இருக்க எல்லா பயிலும் திராவிடத்திலிருந்து வந்தவன் தான். எங்கள் கோஷ்டி முழுக்க. நீ இல்லையா? இவ கம்யூனிஸ்ட், எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு, நீனு இல்லையா? இது எல்லாம் நாங்கள் பேசாத பெரியாரா அண்ணாவா? 15 ஆண்டுக்கு பல பேர் எல்லாம் போச்சு. கடைசியாக எங்கள் அண்ணனை போய் பார்த்தவொன்னே, ஓஹோ நம்ம வேற பக்கம் திரும்பி போகணும் போல இருக்கு அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சுது. அதுபோல் இனச்சாவு எப்படி எங்களை போன்ற பிள்ளைகளை திசை திருப்பிச்சோ, அப்படி அண்ணன் தமிழரசனை ஈழ படுகொலை, அந்த கலவரம், அந்த 1983 ஜூலை படுகொலை மாற்றிடுது. நடத்துங்க. அதாவது அநீதி அக்கிரமம் பெருகும் போது தானே ஒரு புதிய ஒன்று தோன்றும். இது ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்போதைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இங்கே பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பெருமக்கள், நாம் ஒரு தாய் பிள்ளைகளாக பிறந்தோம், ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்தோம், குழந்தைகளாக இருக்கும்போது பெரியவங்களானோம், படித்தோம், அண்ணனுக்கு திருமணம், இந்த குடும்பத்துக்குள்ளே நெரிசலாக இருக்குது. தனி ஒரு வீடு, அக்காவை கட்டி கொடுத்தோம், அவர் தனி வீடு, தங்கச்சியை கட்டி கொடுத்தோம், தனி வீடு, நம்ம ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டோம், தனி வீடு. இப்படி தனித்தனி வீடுகளாக வசதியாக வாழ்வதற்காக வீடு கட்டி குடியேறிட்டாலும், தாத்தாவின் மரணம் எல்லாரும் கூடுவோம், அண்ணன் மகளின் திருமணம் எல்லாரும் கூடுவோம், தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்து எல்லாரும் கூடுவோம். அப்படி ஒரு குடும்பத்தில் பொது நிகழ்வு என்று எல்லோரும் கூடும்போது, நம் இனத்தின் பொது சிக்கல் என்று வரும்போது, இங்கே தனித்தனி வீட்டில் இருப்பது போல தனித்தனி இயக்கங்களாக இருந்தாலும் ஒரே நோக்கத்துக்காக ஒன்றிணையும் போதுதான் தமிழ் தேசிய மக்கள் அரசியல் வலிமை பெற முடியும், விடுதலை பெற முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். இங்கே தமிழரசன் என்பது தனி மனிதன் அல்ல, அது ஒரு இனத்தின் வரலாறு, எழுச்சியின் பெருங்குறியீடு. அன்னைக்கு பேச தயங்கினார்கள். அந்த காலகட்டத்தில் ஐயா தமிழ்நேயன் வந்திருக்காங்க, என்னுடைய அண்ணன் புகழேந்தி வழக்கறிஞர் வந்திருக்கார்கள். அவர்களெல்லாம் தமிழரசனை பற்றி பேசி 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 கொண்டு போனார்கள். தீவிரவாதி, பயங்கரவாதி என்று பழி சுமத்திய தலைவர் பிரபாகரனையே இந்த நாட்டில் தலைவர் என்று நிறுவிவிட்ட நாம், பெரியவர் தமிழரசனையும் தாத்தா கலியபெருமாளையும் கொண்டு போய் சேர்க்க முடியாதா என்ன? எளிதாக கொண்டு போடலாம். நீங்கள் ராஜீவ்காந்தி கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேர் விடுதலையை சாத்தியமா என்று கேட்டார்கள். அதற்கு பெரும்பங்காற்றிய என்னுடைய அண்ணன் தடா சந்திரசேகர் அவர்கள், இன்னும் மூத்தவர் இல்லை, அன்பிற்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே பல பேர் அரசியல் போராட்டத்தில் கலந்துக்கிட்ட என்னுடைய தம்பி கௌதம் போன்றவர்களாம் இருக்கிறார்கள். அந்த விடுதலையை சாத்தியப்படுத்த முடியாது என்றுதான் எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். இன்று சாத்தியப்பட்டு விட்டது. அதுபோல தமிழ் தேசியமெல்லாம் வெல்லுமா, இதெல்லாம் சாத்தியமா என்று எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. என் உடன் பிறந்தவர்களே, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. இந்த அரசியல் கலியபெருமாள் தொடங்கி தமிழரசன் முன்னெடுத்து தலைவர் பிரபாகரன் பெருமெழுச்சியாக எடுத்து உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த தமிழ் தேசிய அரசியல் தேவையா தேவையில்லையா என்பதை என் உயிர் சொந்தங்களிடத்திலேயே நாங்கள் அந்த முடிவுக்கு விடுகிறோம். இங்கே தமிழ் தேசியம் என்றால் நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிறாதியே. இது நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, அவர்களுடைய நீர் உரிமை, நில உரிமை, காட்டு உரிமை, கனிம வளம், கடல் வளம், இவற்றை பாதுகாப்பது, பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. தமிழ் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல், அவ்வளவுதான். இந்த திராவிட மாதிரி எங்களுக்கு குழப்பம்லாம் கிடையாது.
ஒரு தடவை நிலப்பரப்புங்கிறது, ஒரு தடவை இனத்தின் பேருங்கிறது, அப்படி ஒரு இனமே இல்லைங்கிறது. திராவிடம்ங்கிறது அன்னைக்கெல்லாம் சொல்கிறாரு, ஒரு திருமணம்ன்றாரு. திராவிடம்ங்கிறது கல்யாணம் தான். அதான் அது மாதிரி நிறைய இதில் இந்த நூலின் சிறப்பு என்பது வெளியிலிருந்து நீங்கள் மக்கள் வெகுவாக செவிவெளி செய்தியா தமிழரசன் என்ற ஒரு போராளியை, ஒரு புரட்சியாளரை இளைய தலைமுறை பிள்ளைகள் இன்றைய பெரும்பாலான தமிழ் மக்கள் புரிந்து கொண்டதை இது மாற்றம். நீங்கள் நினைக்கிற தமிழரசன் இல்லை, ஆகப்பெரிய நீங்கள் புரட்சி எங்கேருந்து வருது, போராடணும் எங்கேருந்து வருது, மானுட நேயத்திலிருந்து தான் பிறகுது. அதை தான் சேகுவாரா சொல்கிறான். அவர்கள் பசியோடு இருந்தார்கள், நான் உணவளித்தேன், என்னை மனிதாபிமானி என்றார்கள். ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்டேன், என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள். இதுதான் தமிழரசர் பசிக்கு உணவு அளித்தவராகவும் ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்ட கம்யூனிஸ்டாகவும் இருக்கிறார். இதுதான் இங்கே இருக்கிறது. இதை நீங்கள் நல்லா விளங்கணும். எப்பவுமே ஒன்று, தலைவர் என்பவன் மக்களை மக்களுக்காக போராடுகிறவன் தலைவனாக இருப்பான். மக்களுக்காக போராடுகிறவன். புரட்சியாளன் மக்களை போராட தயார் செய்கிறவனாக இருப்பான். ஆனால் கலியபெருமாளும் தமிழரசனும் இங்கே தலைவர் பிரபாகரனும் ஒரே நேரத்தில் தலைவராகவும் புரட்சியாளராகவும் இருந்தார்கள். நான் போராடுவதோடு அல்லாது வகுப்படுத்து. உரிமை என்றால் என்ன? உரிமை உயிரினும் மேலானது. இது எங்கிருந்து தொடங்குது? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. முன்னவர்கள் சரணடைந்து வாழ்வது, சண்டையிட்டு சாவது. தலைவர் பிரபாகரன் சொல்றாருல, தமிழரசன் கலியபெருமாள் பேரை கேட்டவன் நமக்கு வர வேண்டியது. சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். இன்னைக்கு கலியபெருமாளும் தமிழரசனும் வீரப்பனும் தமிழின மக்களிடத்தில் வரலாறாக மாறி இருப்பதற்கு காரணம் சாக துணிஞ்சதுதான். ஏன்னா நீ எப்படியும் சாக போற, அதுக்கு எதுக்கு பயப்படுற? அதை தான் ஐயா இது அப்துல் கலாம் வேற வடிவத்தில் சொல்றார், உன் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமா இருக்கணுங்கிறார். அப்படி தன் பிறப்பை அர்த்தமுள்ளதாக மாற்றி, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றி, வாழ்வின் முடிவை சரித்திரமாக மாற்றிய புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் என்பதை இந்த நூலை படித்து முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த முடிவு நீங்கள் ஆண்டனி குயின் எடுத்த உமர் முக்தார் பார்த்துருப்பீங்க. ஒரு வயதான பெரியவர் போராடி அவர் முற்று பெறும்போது, அவர் தூக்கிலிட்டு கொல்லும்போது, அவர் கழுத்திலிருந்து விழுந்ததை ஒரு சின்ன பையன் ஓடி வந்து எடுப்பான். அதன் தொடர்ச்சி நாயகனில் அதையே திருப்பி ஐயா மணிரத்னம் எடுத்த படத்தில் ஐயா கமலஹாசன் வேல்நாயக்கர் இறந்து விழுந்த பிறகு அவர் அந்த இதை அவர் பேரன் எடுப்பான். எடுப்பான். அப்படி எடுக்கும்போது அப்படி முடிப்பார். அது மாதிரி புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் இல்லைனாலும் அவர் இறந்த தினத்தில் பிறந்த நம் தமிழரசன் இருக்கிறான். எங்கே இருக்கா? அங்கே இருக்கான். அதே மாதிரி கருத்த முகம், உருவம், அந்த என்ன சொல்றது, அதே மாதிரி இருக்கான். அப்படியே இருக்கான். அதனால எது ஒன்றும் முடிவுற்றது என்று எண்ணி விடாதீர்கள் என் உடன் பிறந்தவர்களே. வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து தளிர்த்து முளைக்கும் அந்த செடி போல தமிழ் பேரினம் விழுந்து விழுந்து எழும். நாங்கள் விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்கென்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் விழுவோம் எழுவோம், விடுதலையாய் எழுவோம். புரட்சியாளர் கலியபெருமாள் வழியிலே, புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் வழியிலே, உலக பேரினத்தின் ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரன் வழியிலே வீரமான தமிழ் பிள்ளைகள் தொடர்ந்து எழுவோம், விடுதலையாய் எழுவோம். அடிமை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்கு அன்னை தமிழ் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்போம். அதுதான் நம்முடைய பெரியவர். அவருடைய நினைவு நாளில் நாம் அவருக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக, புரட்சிகர வணக்கமாக இருக்க முடியும். புரட்சியாளர் பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்களுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். வணக்கம். நாம் தமிழர்.